இங்க பாரு தம்பி, இனிமேலாவது இந்த மாதிரி எல்லாம் பண்ணாம ஒழுங்கா இருக்க வழியை பாரு. சரிங்க மேடம். இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேமா. இரு அவசரப்படாத. இன்னும் உன் பையனை முழுசா காப்பாத்தவே இல்லையே. இன்டர்நெட்ல போட்டதுல இவனுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சைபர் கிரைம்ல சொல்லிட்டாங்க. ஆனா மது அப்பா மண்டை உடைச்ச கேஸ் இருக்குல்ல, அது லோக்கல் போலீஸ் தான் டீல் பண்ணுவாங்க. அவங்க கிட்டே பேசுங்கன்னு ஏசி சொல்லியிருக்காரு. இப்ப என்னம்மா பண்றது? மது அப்பா கேஸ வாபஸ் வாங்கணும். நான் வேணா சுமதி அம்மா கிட்ட போய் அவங்க காலில் விழுந்து வேணா மன்னிப்பு கேக்குறேன். இரு அவசரப்படாத. சுமதியையும் அவ புருஷனையும் எனக்கு 30 வருஷமா தெரியும். உன்னை இங்க வேலைக்கு சேர்த்து விட்டதே அவங்க தானே. மது பிறந்தல இருந்தே அவளை எனக்கு தெரியும். இந்த விஷயம் கேஸ் ஆச்சுன்னா மதுவோட லைஃப தானே பாதிக்கும். அதனால நானே மதுவோட அப்பா கிட்ட பேசுறேன். என்ன? ஆனா இதுக்கப்புறம் இவனால மதுவுக்கு ஏதாவது தொந்தரவுன்னா அப்புறம் நானே இவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். என்ன? இல்லம்மா, இனிமே இவனால எந்த பிரச்சனையும் வராது. இங்க பாருப்பா, மதுதான் ஒரு ரிலேஷன்ஷிப்பை வேணான்னு ஒதுங்கிட்டால, பேசாம நீயும் ஒதுங்கிட வேண்டியதானே. ஒதுங்கி போறதுதான் உங்க 2 பேருக்குமே நல்லது. இனிமே உன்னால யாருக்கும் எந்த தொந்தரவும் வரக்கூடாது. அப்படி ஏதாவது வந்துச்சு உங்க அம்மா முகத்துக்காக கூட பார்க்க மாட்டேன், தெரிஞ்சுக்கோ. இல்ல மேடம், இனிமே இந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன். சரி சுந்தரி, பார்த்து இவனை பத்திரமா கூட்டு போ. சரிங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். வரேன் மேடம். பசங்களை ரூமு கூட்ட சொன்னாரு, கூட்டுவாங்க. என்ன சொல்றாங்க? ஒத்துக்கிட்டானுங்க சார். அப்ப கேஸை ஃபைல் பண்ணுங்க. இல்ல சார், நல்லா அடிச்சிட்டேன். இனிமே அந்த மாதிரி நினைச்சு கூட பார்க்க மாட்டானுங்க சார். அதுக்காக விட்டுலான்னு சொல்றீங்களா? இல்ல சார், படிக்கிற பசங்க. கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, ஒன்னும் பண்ண முடியாது. இவங்க பண்ண காரியத்துக்கு பரிதாபமே பார்க்காதீங்க. இவங்களை தூக்கி உள்ள போட்டாதான் மத்தவங்களுக்கு புத்தி வரும். உள்ள போடுங்க. விட்டுருங்க சார். ஓகே சார், ஓகே, தேங்க்யூ சார். வச்சிடுறேன் சார். ஏய், யாருடி இது சந்தோஷ்? அவன் என் ஃப்ரெண்டு. மூஞ்சியும் முகர்கட்டையும் பாரு. ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டு அவன் தான் இந்த வேலையை பண்ணியிருக்கான். அவன் இந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் பண்ணிருக்க மாட்டான். சைபர் கிரைம்ல இருந்து நமக்கு கண்டுபிடிச்சு ஃபோன் பண்ணி சொன்னாங்களே, அவங்க தப்பா சொன்னாங்களா? நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லம்மா. சந்தோஷ் பணக்கார வீட்டு பையன். அவன் இந்த மாதிரி தேர்ட் ரேட் வேலையெல்லாம் பண்ண மாட்டான். அரஞ்சன பாரு, வாய முடி. பணக்காரன் பண்ண மாட்டான்னு உனக்கு எவன் சொன்னா? நீ பண்ண காரியத்தினால நான் அந்த நடராஜி சுந்தரி திட்ட வேண்டியதா போச்சு. நீ என்ன எப்ப பார்த்தாலும் அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க? என்னை விட அவங்க தான் உனக்கு முக்கியமா? அதுக்காக நீ தப்பு பண்ணாலும் அதை பார்த்துட்டு சும்மா நிக்கணுமா? யார் தப்பு பண்ணா? அவன் குடிச்சிட்டு பார்ல கண்டபடி உளறி இருக்கான். அதை விட்டுட்டு என்ன தப்புங்கற? நீ அவனை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி சுத்தாம இருந்திருந்தா இந்த மாதிரி கண்டராவில வந்திருக்காதுல்ல. என்ன சுமதி, பெத்த பொண்ணுகிட்ட இப்படியா பேசுறது? நீங்க கொஞ்ச நேரம் வாய் மூடிட்டு சும்மா இருக்கீங்களா? நீங்க இப்படி பூசி முழுகி பேசுறதுனாலதான் இவன் நம்மள இங்க கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கா. இனிமே எதுவா இருந்தாலும் நான் வெளிப்படையா தான் பேச போறேன். என்ன சுமதி, கொஞ்சம் பொறுமையாயிரேன். எப்படி பொறுமையா இருக்கிறது? ஐயோ, இப்படி ஒரு விஷயம் நடந்து போயிடுச்சேன்னு கொஞ்சமாவது நெஞ்சில பதட்ட இருக்கான்னு பாருங்க. பணக்காரெல்லாம் அப்படியெல்லாம் பண்ண மாட்டான்னு சர்வ சாதாரணமா சொல்றோம். இப்ப சொல்ற கேட்டுக்கடி, இனிமே இந்த வீட்டை விட்டு வெளியே போகவே கூடாது. சந்தோஷி கிதோஷின்னு எவங்கிட்டயும் போன்ல பேசவும் கூடாது. சொல்லிட்டு ஆமா மா, என்ன ரொம்ப ஹர்ட் பண்றமா. இப்ப நான் உன்னை என்ன கஷ்டப்படுத்திட்டேன்? சோறு போடலையா, துணி கொடுக்கலையா, இல்ல படிக்கதான் வைக்கலையா? ஆம்பளை சகவாசம் உனக்கு எதுக்குன்னு கேட்ட நாங்க ஹர்ட் பண்றோமா? உன் கூட பழகிறதுக்கு நாட்டுல பொண்ணுங்களே கிடையாதா? மா, நீ ரொம்ப டூ மச்சா பேசுற. நான் என்னமோ தினமும் ஒருத்தனோட ஊர் சுத்திட்டு வர மாதிரி சொல்ற. பொண்ணுங்கள்ல இருக்கிற மாதிரி பசங்களே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவ்வளவுதான். இத பாரு, என் வாயை பிடிங்கி என்ன பேச வைக்காத. அன்னைக்கு ஒரு நாள் நடுரோட்ல நின்னுட்டு ஒருத்தங்க கூட சண்டை போட்டுட்டு இருந்த. கேட்டா ஃப்ரெண்டுங்கிற. இந்த நடராஜ் யாருன்னு கேட்டா அவனும் ஃப்ரெண்டுங்கிற. இப்ப எவனோ சந்தோஷ்னு ஒருத்தன், அவனையும் ஃப்ரெண்டுங்கிற. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? உன்னை யாரு எதுவும் கேட்க மாட்டாங்கங்கிற தைரியமா? வேணாமா, நீ ரொம்ப கொச்சியா பேசுற. இதுக்கப்புறமும் நான் உன் விஷயத்துல டீசெண்டா நடந்துக்க மாட்டேன். நான் ஸ்ட்ரிக்டா சொல்றேன், கேட்டுக்கோ. இனிமே நீ எங்கேயும் வெளியில போக கூடாது, யாருக்கும் போனும் பண்ணக்கூடாது.
மீறி வீட்டை விட்டு கால் எடுத்து வெளியில வச்ச அந்த காலை உடைக்கிறேன்னு இல்லையான்னு பாரு. அம்மா இப்படி எல்லாம் டார்ச்சர் பண்றதுக்கு பேசாம நீயே விஷம் வச்சு எனக்கு கொண்டுட வேண்டியதானே. கடைசியில அதுவும் நடக்கும். நீ என்னதான் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் சரி, நான் இனிமே இப்படிதான் இருக்க போறேன். அத நீ புரிஞ்சுக்கிட்டு நடந்தா அது நம்ம எல்லாருக்குமே நல்லது. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஹலோ, சொல்லுங்கம்மா. அவர் இங்கே தான் இருக்காரு. சரிங்கம்மா. ஆமா சொல்லுங்க. சரிங்கம்மா, நான் அவர்கிட்ட சொல்லிடுறேன். இல்ல பரவாயில்லம்மா, நானே சொல்லிடுறேன். நீங்க எதுக்கு? சரிம்மா, வச்சிடுறேன். லக்ஷ்மி அம்மா தான் பேசுனாங்க. நடராஜ் மேல ஸ்டேஷன்ல கொடுத்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்க சொல்றாங்க. ஏமா, அவங்க மேல நான் எவ்வளவு மரியாதை வச்சிருந்தேன், அவங்க ஏன் அப்படி பேசுறாங்க? அவங்களும் நம்ம குடும்பத்து மேல இருக்கிற அக்கறையினால தான் பேசுறாங்க. எதுக்கு இத தேவையில்லாத பிரச்சனையாக்கி தோ இவள கோர்ட்டு கேஸ் இழுத்துட்டு தெரியணுமா? சரி, சைபர் கிரைம் கேஸ விடு, அதான் அவன் இல்லைன்னு ஆயிடுச்சு. ஆனா என் மண்டை உடைச்சான்ல, அதை எப்படி நான் சும்மா விட முடியும்? அதுல மது எப்படி சம்மந்தப்படுத்துவாங்க? ஏங்க, லக்ஷ்மி அம்மாவுக்கு தெரியாத சட்டமா? எதுக்கு நீங்க சுந்தரி வீட்டுக்கு போனீங்கன்னு கேட்டா மதுவை பத்தி பேச்சு வந்துராது? அப்பா இது லக்ஷ்மி அம்மா மட்டும் சொன்னது இல்லப்பா. இவங்களுக்கு அந்த வேலைக்காரி மகனை எப்படியாவது காப்பாத்தி விட்டுறணும். அதுக்காக தான் இப்படி பண்றாங்க. பேசாதடி. இன்னொரு வார்த்தை பேசின அடிச்சு பல்ல உடைச்சிடுவேன். சும்மா வேலைக்காரி வேலைக்காரின்னு ஏல விட்டுட்டு இருக்க. நீ மட்டும் என்ன பெரிய கோடீஸ்வரம் விட்டு சீமாட்டியா? சுந்தரி அப்பத்துல இருந்தே ஏன் பையன் தப்பு பண்ணிட்டான்னு இதை மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கா. ஏமா, உங்க பொண்ணு என் பையனை ஏமாத்தி கண்டதையும் வாங்கியிருக்காளேன்னு சொல்லி இருந்தா என் மூஞ்ச கொண்டு போய் நான் எங்க வச்சுப்பேன்? சுந்தரி ரொம்ப பெருந்தன்மையா ஒரு தடவை கூட அந்த மாதிரி வார்த்தையை சொன்னதே கிடையாது. ஏன்னா அவளு 2 பொண்ணுங்களை பெத்தவ. அவளுக்கும் அந்த கஷ்டம் தெரியும். என்னம்மா பொண்ணை பெத்து வச்சிருக்கீங்கன்னு எங்க சுந்தரி கேட்டுருவாளோன்னு நான் தான் பயந்து அவன் முன்னாடி கூணி குறுகி நின்னுட்டு இருக்கேன். அப்பவும் அவ வந்து என்கிட்ட மன்னிப்பு கேக்குறா. அப்பெல்லாம் என் மனசுக்குள்ள எவ்வளவு உறுத்தலா இருக்கும் தெரியுமா? இன்னொரு தடவை அவளை வேலைக்காரி கீழக்காரின்னு ஏதாவது தப்பா சொன்ன அப்புறம் நான் மனுஷாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். போங்க, போய் அந்த கேஸ முதல்ல வாபஸ் வாங்கிட்டு வாங்க. போங்க போங்கன்னு சொல்றேன்ல. Speaking. Okay. No. I will there in another 10 minutes. Okay? Yeah, thank you. Bye. இல்ல சிவா, இது சரி வராது. தயவு செஞ்சு ஹெட் ஆபீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஏன்னா நான் இப்ப அவசரமா டெல்லிக்கு போக வேண்டியிருக்கு. அங்க ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங். என்னால எதுவும் பண்ண முடியாது. சார், நீங்க சொல்றத சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அவங்க என்ன டிசைட் பண்றாங்கன்னு பாப்போம். அங்கிள், வாப்பா, சந்தோஷ் தானே? அவன் வெளியே போயிருக்கான். இல்ல அங்கிள், ஒரு முக்கியமான விஷயம். சரி, வா வா, சொல்லு. அங்கிள், சந்தோஷ போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சு அங்கிள். அவனை அடிச்சிருவாங்களோன்னு பயமா இருக்கு. நீங்க தான் ஏதாவது பண்ணணும் அங்கிள். சார், எனி ப்ராப்ளம்? என்னங்க, என்னாச்சு? சந்தோஷ போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. என்னங்க சொல்றீங்க? யார் சொன்னா? எப்போ? என்ன பாச்சு? என்ன பண்ணா? சந்தோஷோட ஃப்ரெண்டு அவன் லவருக்கு முத்தம் கொடுக்கறத இவன் படம் பிடிச்சி நெட்ல விட்டானா. சார், இப்படியே பேசாம இருந்தா ஒண்ணுமே நடக்காது சார். அடுத்ததா என்ன பண்ணலாம்னு யோசிங்க சார். இந்த சிச்சுவேஷன்ல நான் என்ன பண்ண முடியும்? இன்னும் 45 மினிட்ஸ்ல எனக்கு டெல்லி ஃப்ளைட். இப்போ நான் புறப்பட்டாதான் செக் இன் ஆக முடியும். என்னங்க பேசுறீங்க? நம்ம பையனை போலீஸ் பிடிச்சிட்டு போயிருக்கு. நீங்க போய் பார்க்க வேணாமா? ப்ளீஸ் ரேணு, என்ன புரிஞ்சுக்கோ. இந்த ப்ரோகிராமை நான் கேன்சல் பண்ணவே முடியாது. அதுக்காக நீ கொஞ்சம் போய் பார்த்துட்டு வந்துற. என்ன விளையாடுறீங்களா? இன்னும் 10 மினிட்ஸ்ல ஹோட்டல் இருக்கணும். ஃபாரின் கிளையன்ட்ஸ் எல்லாம் வராங்க. ஏய், அவன் உன் புள்ள. ஏன் உங்க புள்ள இல்லையா?
சரி நம்ம புள்ளதான், அவனுக்காக நீ உன் ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணக்கூடாதா? அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தா நான் போக மாட்டேனா? புள்ளைய விட உனக்கு வேலை தான் முக்கியமாயிடுச்சா? ஏன் இந்த வார்த்தை உங்களுக்கு பொறுத்ததா? நான் தான் ஒருத்தர் சம்பாதிக்கிறேனே, அது போதாதா? நீ வீட்ல இருந்து ஒழுங்கா அவனை பார்த்திருந்தா இந்த நிலைமை வந்திருக்குமா? சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க. ஏன் நீங்க வீட்ல இருந்து பொறுப்பா பார்த்து வளர்த்திருக்க வேண்டியதானே? நான் உங்களுக்கு சமாளிச்சு போட்டிருப்பேன்ல. இப்படி தேவையில்லாம ஆர்கியூ பண்ண நேரத்துல நேர்லயே போயிட்டு வந்திருக்கலாம்ல. அதையே தான் நானும் சொல்றேன். இப்ப நீ முடிவை என்னதான் சொல்ற? ஹலோ, யா ஐ அம் லீவிங். யா கமிங். யா கமிங் சார். இப்போ நீங்க என்னதான் சொல்றீங்க? உங்களால முடியுமா முடியாதா? சரி விடுங்க, நானே பாத்துக்கிறேன். அங்கிள் சந்தோஷ். தம்பி நீ சந்தோஷ் கிட்ட போப்பா, நான் வேற அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றேன். போ. சரிங்க அங்கிள். சிவா நீங்க வாங்க. ஓகே சார். என்ன இப்படி பண்ணீங்க? சரி அதை விடு. டேய் எங்க அப்பா பாத்தியா? அவர் வரல? இல்லடா, நான் போறப்ப அவர் டெல்லி கிளம்பிட்டு இருந்தாரு. ஏதோ முக்கியமான மீட்டிங்கா, அதை கேன்சல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு. மீட்டிங்கு? அம்மா பாத்தியா? ரெண்டு பேரும் பிஸியா இருக்காங்கல்ல? இல்ல மச்சான், ஏதோ முக்கியமான வேலை போல. என்ன எங்க கூட்டம்? எல்லாரையும் வெளியே போக சொல்லுங்க. யார் மணி? உங்க ஃப்ரெண்டு சார். இப்போ ஃப்ரெண்டுன்னு சொல்லி சுத்துங்க. அப்புறம் போட்டோ எடுத்துட்டான், வீடியோ எடுத்துட்டான்னு வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க. எல்லாம் அப்படி ஓரமா போய் நில்லுங்க. வாங்க எல்லாரும் வாங்க, வெளியில வாங்க. போய் அப்படி ஓரமா நில்லுங்க. வணக்கம் சார். வாங்க, வந்துட்டீங்களா? எந்த கேஸ்? சந்தோஷன்னு ஒரு பையன் சார், சைபர் கிரைம். ஆள் யாருன்னு தெரியுமா? இல்லை சார் தெரியாது. பையனோட அப்பா ஃபோன் பண்ணி சொன்னார், அதான் டீட்டெயில் கேட்டு போகலான்னு வந்தேன். அதோ நிற்கிறார அந்த சார் தான் சார். பெரிய இடத்து பையன் சார். ஓ அப்படியா? அப்ப ஜட்ஜி கிட்ட வந்து சொல்லுங்க. சார் பெரிய இடத்து பையன், அப்படிதான் பண்ணுவாருன்னு சொல்லுங்க. இந்த வயசுல தண்ணி அடிச்சிட்டு பொறுக்கித்தனமான வேலை பண்றான்னா நாளைக்கு இவன் என்னெல்லாம் பண்ணுவான்? குட் மார்னிங் சார். என்ன கேஸ் சார்? சந்தோஷங்கிற பையனுக்காக. இன்னும் வேற யாரும் வரலையா? யோ சார், நானே அந்த கேஸ் விஷயமா தான் இங்கே வந்திருக்கேன். அப்போ என்ன இதுக்கு வர சொல்லியிருக்காங்க? பையனோட அப்பா ஃபோன் பண்ணி முக்கியமான வேலை இருக்கு, நீ போய் பாருன்னு சொன்னாரு. எனக்கு பையனோட அம்மா ஃபோன் பண்ணி பார்க்க சொன்னாங்க. தான் வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியாத ஒரு புருஷன் பொண்டாட்டி அப்புறம் பிள்ளை எப்படி இருக்கும்? குடிக்கிற வயசா இவனுங்களுக்கு? அப்பா அம்மா சரியா இருந்தா இவனுங்க ஏன் இப்படி இருக்க போறாங்க? பையன் போலீஸ்ல மாட்டினான்னு தெரிஞ்ச உடனே பேரண்ட்ஸ் ஓடி வந்திருக்க வேண்டாம்? கேட்டா பெரிய இடம்னு சொல்றீங்க. இங்க பாருங்க, ஒருத்தருக்கு 2 பேரா வந்திருக்கீங்க. உங்களுக்கு சட்டத்தை பத்தி சொல்ல வேண்டியதில்லை. இந்த கேஸ் எவ்வளவு பெருசுன்னு உங்களுக்கே தெரியும். பொண்ணே கைப்பட கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துருக்கா. இந்த மாதிரி அப்பா அம்மாக்கு பிள்ளையா பிறந்ததுக்கு உன் மேல பரிதாபப்பட தான் முடியும். ஆனா கேஸை என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கினா தான் நீங்க தப்பிக்க முடியும். மிச்சத்தை உங்க வக்கீல் சொல்லுவாரு. இன்ஸ்பெக்டர் சொல்லுங்க சார். இவங்க கிட்ட எழுதி வாங்கிட்டு அனுப்பி விடுங்க. ஓகே சார். வாங்க சார். தேங்க்யூ சார். வாங்க வாங்க. என்ன மதி, என்னாச்சு? நடராஜன் நினைச்சு கவலைப்படுறியா? நான் என்ன செய்யணும்னு சொல்லு, செய்றேன். நீ கவலைப்பட்ட என் மனசு தாங்காதில்ல. என்ன செல்லம், சொல்லுமா. என்ன மதி, என்ன ஆச்சு? என்னன்னு சொன்னா தானே தெரியும். இத்தனை நாள் நான் எங்க அம்மா சொன்னதை கேட்காம இருந்துட்டேங்க.
நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். பாவங்க எங்க அம்மா. அவங்கள போய் நான் தப்பா நினைச்சிட்டேன். நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியல. நாம நினைச்ச மாதிரி எங்க சித்தப்பா நல்லவர் இல்லைங்க. அவர் மனுஷனே இல்ல. இத்தனை நாளா அவர் நம்மள ஏமாத்திருக்காரு. இங்க பாரு மதி, இப்படியெல்லாம் சட்டுன்னு ஒருத்தரை பத்தி தப்பா சொல்லிடக்கூடாது. மத்தவங்க என்ன வேணா சொல்லுவாங்க, நம்ம அதெல்லாம் பொருட்படுத்தவே கூடாது. யாரும் சொல்லல, நான் என் கண்ணால பார்த்தேன்.